வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 8ல் இருக்கிற பார்ட் 6 வீடியோ. இதில் சாப்டர் 8 வந்து கிராவிடேஷன். இந்த சாப்டர் நம்ம இப்போ வெக்டர் சம் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் 8.2. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்லையும் நம்ம என்ன இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறதுல நமக்கு நியூட்டன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டெரிவேஷனை கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னது? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மாஸுக்கு நடுவில் செயல்படுது. அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்லஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்டூ m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற அளவு நமக்கு கிடைக்கும். இந்த மாட்லஸ் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 அப்படிங்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி m2 அப்படிங்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மாஸுக்கு நடுவில் நமக்கு செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மாட்லஸ் ஆஃப் எஃப். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜி இன்டூ ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜி இன்டூ m1 m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருங்கிறது ரெண்டு மாஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர், அதோட ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டீல் பண்ணபடி m1 m2 அப்படிங்கிற ரெண்டு மாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே ஒரு ரெண்டு மாஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்டில் நிறைய பாயிண்ட் மாசஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதில் எப்படி நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வி ஹவ் டீல் வித் ஆப்ஜெக்ட் வித் ஃபைனைட் சைஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சைஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இஃப் வி ஹாவ் த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் மாசஸ், அப்போ அதில் நிறைய வந்து பாயிண்ட் மாசஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட் மாஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, the force of any one of them is the vector sum of the gravitational force exerted by the other point masses. As shown, gravitational force on point masses m1 is the vector sum of the gravitational force of exerted by m2, m3, m4. So okay, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஃபைனைட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய வந்து பாயிண்ட் மாசஸ் நமக்கு இருக்குது. அப்படி நிறைய பாயிண்ட் மாசஸ் இருக்கும் பொழுது அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மாஸ் மேலே என்ன பண்ணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட் மாசஸ் என்ன பண்ணும், அதனுடைய ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் மாஸ் மேலேயும் நிறைய ஃபோர்ஸ் வந்து செயல்படுது. ஓகே, ஸோ அப்போ ஒரு மாதம் நம்ம கன்சிடர் பண்ணி அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வெக்டர் சம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 பாயிண்ட் மாஸ் எடுத்திருக்கோம். m1 m2 இந்த ஃபிகரில் பாருங்கள். m1 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஸோ m2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, m3 அப்படிங்கிற மாஸ் இங்கே இருக்குது, m4ங்கிற மாஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்டில் இப்போ இந்த 4 மாதம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ m1 அப்படிங்கிற பாயிண்ட் மாஸ் மேலே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m2ங்கிற மாசும் m3 m4 இந்த 3 மாதம் என்ன பண்ணுது, அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ அது மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வரையணும் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ்னாலே நமக்கு டைரக்ஷனோட நோட் பண்ணணும். அப்போ m1 மேலே m2 கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். m1 மேலே m3 கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன், m1 மேலே m4 கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ இங்கே m1ல கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸை நம்ம f1 எழுதிக்கலாமா? ஸோ m1ல கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸை f1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் m1ல கிடைக்கிற டோட்டல் ஃபோர்ஸை f1 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, அப்போ f1ங்கிற எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ f1ல ஃபஸ்ட்டு இந்த m1ங்கிற ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய f1 ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m2 கொடுக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ m2வால் m1க்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்
gm2m1 டிவைடட் பை r21 ஸ்கொயர். ஏன்னா 1க்கு 2ஆல் கிடைக்கக்கூடியது டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதனால r21 ஸ்கொயர் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி r21 கேப் யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் வெக்டர் வந்து வெக்டர் ஃபார்ம் எழுதும்போது வெக்டர் சம் பண்ணும்போது டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதனால கண்டிப்பாக யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது போடணும். இதெல்லாம் எப்படி யூனிட் வெக்டர் போடணும், எப்படி வந்து டைரக்ஷன் நோட் பண்ணுறது, வெக்டர் ஃபார்ம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சாப்டர் 3, 4 இதுலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் உள்ளதெல்லாம் வந்து வரிசையாக நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் வரிசையாக படிக்கும்போது தான் நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ யூனிட் வெக்டர்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் அந்த சாப்டரில் நல்லா ரெஃபர் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இதை புரியணும். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ m1 மேலே m2 கொடுக்கக்கூடிய m3 கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதை நம்ம எப்படி எழுதலாம்? gm3m1 டிவைடட் பை r31 the whole ஸ்கொயர். ஸோ 1க்கு 3ஆல் கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதனால r31 ஸ்கொயர், அதனுடைய டிஸ்டன்ஸை r31 ஸ்கொயர், இந்த சைட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ r31 ஸ்கொயர் நோட் பண்ணியிருக்கோம். அதோட யூனிட் வெக்டர் r31 கேப். ஓகே, சரி. இப்போ அதே மாதிரி m4க்கு gm4m1 டிவைடட் பை r41 ஸ்கொயர் r41 யூனிட் கேப். ஓகேவா? யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் m1 இது வந்து m1க்கு m2ஆல் கிடைக்கிறது, m3ஆல் கிடைக்கிறது, m4ஆல் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு m1ல் கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து வெக்டர் சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன டைரக்ஷனோட நோட் பண்ணுறதுனால வெக்டர் சம் பண்ணுறோம். எப்போ டோட்டல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை செயல்படக்கூடிய டோட்டல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரே ஒரு மாஸ் மட்டும் நம்ம வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது ஒரே ஒரு மாஸ் அது மேலே செயல்படக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஜெக்டால் ஒரே ஒரு பாயிண்ட் மாஸால் செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் இது. ஓகே, ஸோ நியூட்டன் கண்டுபிடிச்சது. இப்போ நமக்கு சுற்றி நிறைய பாயிண்ட் மாசஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை பாயிண்ட் மாஸ் வந்து அது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குதோ அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது பேசிக்காக வச்சு எக்ஸாம்பிள் 8.2ல் ஒரு சம் போட போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T equal masses of m kg. அப்போ 3 ஈக்குவல் மாஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மாஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா m kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈச் ஆர் ஃபிக்ஸ்டு அட் த வெர்டஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ABC. அப்போ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ABC இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ட்ரையாங்கிள், இந்த A பாயிண்ட்டு, B பாயிண்ட், C பாயிண்ட், இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூடிய ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதில்? வெர்டெக்ஸில். ஓகேவா? அதனுடைய ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட் ஆகிற ஒவ்வொரு கோன் ஷேப்லையும். ஓகேவா? அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மாஸ் 2m placed at the centroid G of the triangle. ஸோ இந்த அதாவது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்டு, அதாவது சென்டர் பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா G அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் 2m அப்படிங்கிற மாஸ் வேல்யூ வந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வெர்டெக்ஸில் வச்சுக்கக்கூடிய மாஸோட வேல்யூலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா m. ஓகேவா? இப்போ சென்ட்ராய்டு G பாயிண்ட் வச்சுக்கூடிய மாஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2m. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் ஜியில் இருக்கக்கூடிய அந்த 2m மாஸுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ABC இந்த 3 பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய பாயிண்ட் மாஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த 2mக்கு கொடுக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபோர்ஸ் இஃப் த மாஸ் அட் த வெர்டெக்ஸ் A இஸ் டபுள். இதே வந்து வெர்டெக்ஸ் ஏல வச்சுருக்க அந்த மாஸோட வேல்யூவை டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸில் இருக்க மாஸ் எல்லாமே ஈக்குவல், m மாஸ் தான் வச்சுருக்கோம். செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், வெர்டெக்ஸ் ஏல இருக்க மாஸை மட்டும் டபுள் பண்ணணும். டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே எவ்வளோ வந்து நமக்கு அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இதில் நமக்கு ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டேக் AG
பிஜி அண்ட் சிஜி, அதாவது டிஸ்டன்ஸு இந்த ஏக்கும் ஜிக்குமான டிஸ்டன்ஸு, பிக்கும் ஜிக்குமான டிஸ்டன்ஸு, சிக்கும் ஜிக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ அப்போ இந்த வெட்டர்ஸ்லேருந்து இந்த 2m மாஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது, 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு கிடைக்குது, கொஷினுக்கான ஆன்சர் எவ்வளோ வருது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிளியர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் மாசஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த 3 வெர்டெக்ஸ் ஆஃப் த ஏபிசி. இந்த ஏபிசி அப்படிங்கிற 3 வெர்டெக்ஸ்லையும் இருக்கக்கூடியது 3 ஈக்குவல் மாஸ். எவ்வளோ இருக்குது? m மாஸ் உள்ள 3 ஈக்குவல் பாயிண்ட் மாஸ் இருக்குது. அதில் மாஸ் 2m இஸ் பிளேஸ்ட் அட் த சென்ட்ராய்டு ஜி. மாஸ் 2m உள்ளது மட்டும் சென்ட்ராய்டு ஜியில் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, சரி. இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 3 சைடும் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். என்ன நம்ம நோட் பண்ணிக்கலாம், இது இந்த ஆங்கிள் 60 டிகிரி இருக்குமா? ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு 60 டிகிரி இருக்கும், இந்த 2 ஆங்கிளையும் சேர்த்து. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆங்கிள் சேர்த்து 60 டிகிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சி சைடு இந்த 2 ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் 180 டிகிரி. ஸோ அப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் போது எல்லா ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் ஏக்கு, அதாவது ஏ கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த ஆங்கிள் பிட்வீன் ஜிசி அண்ட் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 30 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் ஏக்கும் ஜிக்கும் இந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம இந்த வெர்டெக்ஸ், அதாவது சென்ட்ராய்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கிறோம்னா நமக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஜிங்கிறது ஆர்ஜின் ஓவில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த சைடு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ மேலே வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை இப்படி தான் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், டேரக்ஷன் நம்ம நோட் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், வெக்டர் வந்து டேரக்ஷன் இருக்குது, ஃபோர்ஸ் வந்து டேரக்ஷன் இருக்குது. அப்போ வெக்டர் ஃபார்ம் நம்ம போடணும் இல்லையா? ஸோ அப்போ டேரக்ஷன் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட் மாஸ் வந்து இந்த ஜிக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன் நமக்கு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இங்கே போட்டோம் அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி வருது. அதனால் இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆங்கிள் வந்து டேரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாசும் வந்து இது மேலே நமக்கு ஃபோர்ஸை கொடுத்துரும், 2m மேலே ஃபோர்ஸை கொடுத்துரும். அதனால நமக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து அதாவது ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது கிடையாது. இப்படி டேரெக்டாக நமக்கு 90 டிகிரி ஆங்கிளில் நமக்கு கிடச்சிடுது வெர்டெக்ஸ் டேரெக்ட் ஆங்கிளில். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூவை நம்ம வந்து டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஓகே, ஆனால் அண்ட் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 30 டிகிரி. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் தானே போட்டோம். ஸோ அப்போ இந்த டிகிரியை வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஜிசி கொடுக்கக்கூடிய ஆங்கிளில் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 30 டிகிரி ஆங்கிள் கிடைக்குமா? ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சேர்த்து 30 டிகிரினா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சேர்த்து 30 டிகிரி. இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள்னா இந்த ஆங்கிள் நமக்கு 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு 30 டிகிரி அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொன்னோம், இது 60 டிகிரினா இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குதா, இந்த ஆப்போசிட் சைஸ் ரெண்டும் என்ன ஆகும், 30 டிகிரியில் இருக்குதா? ஸோ அப்போ இது 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நான் உங்களை ஆங்கிள் ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2m மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் வெக்டர் சம் ஆஃப் மெத்தடில். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2m மேலே எம்ங்கிற மாஸ், அதாவது ஏ பாயிண்டில் இருக்கக்கூடிய எம்ங்கிற மாஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஃபிகர் போட்டிருக்கோம். இப்போ FGA அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். FGAனா என்ன அர்த்தம், ஜிங்கிற பாயிண்டில் ஏயால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் FGA ஈக்குவல் டு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்ன எழுதியிருக்கோம், F ஈக்குவல் டு G இன்டூ M1 M2 டிவைடட் பை R². ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜிங்கிற இதை அப்படியே வச்சுருக்கோம்.
m1 அப்படிங்கிறது நமக்கு என்ன, இந்த ஏங்கிற பாயிண்டில் நமக்கு இருக்கக்கூடிய எம்ங்கிற மாஸ். ஓகே, ஸோ அதை எம்னு வச்சுட்டோம். m2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2m. ஓகே, ஜிங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய 2m அப்படிங்கிற மாஸ் மேலே செயல்படுது. ஓகே, ஸோ அப்போ 2m2க்கு பதிலாக 2mனு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே மாஸ் m, இங்கே மாஸ் 2m. ஓகேவா, m1க்கு பதிலாக m1, 2m, இங்கே இருக்க m2, அதாவது இது மேலே தான் செயல்படுது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 2mனு எழுதிப்போம். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் நமக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் டிஸ்டன்ஸ் நமக்கு 1 மீட்டர். ஏஜி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ, 1 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜே வெக்டர் போட்டிருக்கோம், அதாவது ஜே கேப் போட்டிருக்கோம். ஏன் ஜே கேப் போட்டிருக்கோம், ஒய் ஆக்சிஸில் செயல்படக்கூடியதை நம்ம ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் வெக்டர் வந்து ஜே கேப். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து யூனிட் வெக்டராக நடத்தும் போது நடத்தியிருக்கோம். ஓகே, ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஜே கேப்பு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஐ கேப். ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ஜே கேப் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த 2m மேலே FGB பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மாஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், அதே ஃபார்மேட் தான் GM, அதாவது ஜிங்கிற கான்ஸ்டன்ட் m அப்படிங்கிறது நம்ம இந்த பாயிண்ட் மாஸோட வேல்யூ m, பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மாஸோட வேல்யூ m, அதே மாதிரி இந்த சென்ட்ராய்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஜியோட மாஸ் வந்து 2m. ஓகே, ஸோ டிவைடட் பை இதுக்குமான டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன, 1 மீட்டர். ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. ஆனால் இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் நமக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டேரெக்டாக, அதாவது ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு 90 டிகிரியில் கிடைக்கிது. ஆனால் இங்கே நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது இப்படி வச்சா தான் நமக்கு இங்கே 90 டிகிரி வரும். ஓகே, ஸோ அப்போ இது சைடு 30 டிகிரி. ஓகேவா, ஸோ இந்த சைடு 30 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -i cos 30 டிகிரி. ஏன்னா -i ஏன் போடுறோம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ப்ளஸ் ஐ கேப் போடணும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் மைனஸ் ஐ கேப் போடுறோம். ஓகேவா, ஸோ பிங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் நெகட்டிவ் ஐ கேப் போடுறோம். காஸ் 30 டிகிரி. ஸோ அப்போ இந்த பக்கம் நமக்கு வருது அப்படின்னா அட்ஜசன்ட் சைட், இதுதான் நம்ம செயல்படக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஹைப்போட்டினியஸில் நமக்கு செயல்படுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஆங்கிளை பிரிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 30 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ காஸ் 30 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. மைனஸ் ஜேங்கிறது என்னது, ஒய் ஆக்சிஸில். ஸோ ஒய் ஆக்சிஸில் நமக்கு இந்த டைரக்ஷன் என்னது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ அப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் மைனஸ் ஜே கேப். இந்த சைடு நமக்கு வந்தால் நமக்கு என்ன வரும், sin 30 டிகிரி வரும். ஓகே, ஸோ அப்போ FGB ஈக்குவல் டு I cos 30 டிகிரி மைனஸ் J sin 30 டிகிரி. ஏன்னா பியில் இருக்கும்பொழுது இந்த சைடும் நமக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு நமக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அதனால் மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் வந்திருக்கு. கிளியர்? சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா FGCன்னா என்ன, சியில் இருக்கக்கூடிய மாசு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஜி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ GM 2m இது நமக்கு மாறலை, அதே சி இருக்கக்கூடிய மாஸ் m தான், இந்த ஜி கொடுக்குறதுனா 2m தான். அந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த டேர்ம் நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ அப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ஐ கேப் காஸ் 30 டிகிரி. ஓகே, ஸோ இதே ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜே கேப், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த சைடு மைனஸ் ஒய். ஸோ அப்போ மைனஸ் ஜே கேப் சைன் 30 டிகிரி. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு இந்த சைடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஹைப்போட்டினியஸில் நமக்கு போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுக்க ஃபோர்ஸை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஒய் ஆக்சிஸில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2mல கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரம் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அண்ட் த லா ஆஃப் வெக்டர் அடிஷன். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் வெக்டர் அடிஷன் பிரின்சிபல் படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எஃப்ஆர்ங்கிறது என்ன, ரிசல்டன்ட் கிராவிடேஷன், ஆர்ங்கிறது ரிசல்டன்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். எஃப்ஆர் எது மேலே, இந்த 2mங்கிற மாஸ் மேலே கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஆர் அப்படிங்கிறது என்ன இருக்கும், FGA, FGB அண்ட் FGC இது மூணையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கும். சரி, FR ஈக்குவல் டு இப்போ FGA அப்படிங்கிறது நமக்கு என்ன, இந்த டேர்ம் இல்லையா, டிவிஷன் 1 நம்ம போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். சரி, அதை எடுத்துருவோம். இப்போ மீதி இருக்க டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்,
G இருக்குது, இங்கே ஒரு M இருக்குது, இங்கே ஒரு M இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி கம்பைன் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மை முன்னாடி எழுதிக்கிறோம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் டேர்மை முன்னாடி எழுதிக்கிறோம். 2mg 2g, இந்த 2 இந்த g எழுதியாச்சு. 2m இருக்கு இல்லையா, அதனால m² எழுதிக்கலாமா. ஓகே, ஸோ m²j². ஓகேவா, ஸோ அப்போ 2gm²j². இந்த டேர்ம் நமக்கு அப்படியே தானே இருக்குது, இதே டேர்ம் தானே நமக்கு இங்கேயும் வருது. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், 2gm² எழுதிக்காச்சு. ஓகே, ஸோ அப்போ -i cos 30 டிகிரி -j sin 30 டிகிரி அதை அப்படியே எழுதியிருக்கோம். ப்ளஸ் அடுத்ததும் இந்த டேர்ம் தான், இதே டேர்ம் நமக்கு மாறலை இல்லையா, அதனால் அதையும் 2gm² எழுதியிருக்கோம். I sin cos 30 டிகிரி -j sin 30 டிகிரி. ஓகே, சரி, இப்போ நம்ம இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த டேர்மை நம்ம அப்படியே எழுதிக்குவோம். அப்படியே எழுதிக்கிட்டு இந்த டேர்மால் நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -2gm² I cos 30 டிகிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா -2gm² j sin 30 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, சரி, இதை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸில் நமக்கு கிடைக்கும். +2gm² I cos 30 டிகிரி கிடைக்குது. ஓகே, சரி, இப்போ நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா -2gm² j sin 30 டிகிரி கிடைக்குது. கிளியர், உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே -2gm² I cos 30 டிகிரியும் இங்கே +2g I cos 30 டிகிரியும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது மைனஸில் ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸில் ஒரு டேர்ம் இருக்குது. அதனால் இந்த டேர்மில் வரக்கூடியது இந்த டேர்மில் வரக்கூடியது நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே மீதி இருக்கிறது என்ன, -2gm² j sin 30 டிகிரி, அதே -2gm² j sin 30 டிகிரி இருக்குது. சரி, sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ -2gm² 1/2, அதே மாதிரி -2gm² 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ j விட்டாச்சு, j போட்டுக்கணும். சரியா, அப்போ இங்கே இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன, 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ -2gm² j 2 டைம்ஸ் இருக்கிறது தானே நமக்கு மீனிங். ஓகேவா, ஸோ அப்போ -2gm² j அப்படிங்கிறது 2 டைம்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா, -gm² j -gm² j ரெண்டையும் சேர்த்து நம்ம 2gm² j எழுதியாச்சு. இது மைனஸ், இது இங்கே இருக்கிறது ப்ளஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க. சாதாரண கால்குலேஷன் அப்படிங்கன்னா நான் போட்டே உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்படியே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதால் இதை மல்டிபிள் பண்ணுறோம், இதனால் இதை மல்டிபிள் பண்ணுறோம், இதால் இதை மல்டிபிள் பண்ணுறோம், இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இது ப்ளஸ் டேர்மில் இருக்கும், இது மைனஸ் டேர்மில் நமக்கு கிடைக்கும். சாரி, இது மைனஸ் டேர்மில் கிடைக்கும், இது ப்ளஸ் டேர்மில் கிடைக்கும். அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மைனஸ் டேர்ம், இதுவும் மைனஸ் டேர்ம் தான். பட் sin 30 டிகிரிக்கு 1/2, இதுக்கு 1/2. ஸோ இந்த 2க்கும் இதில் வரக்கூடிய 2க்கும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2க்கும் இதில் வரக்கூடிய 2க்கும் உள்ள வரக்கூடிய 2க்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா gm² j -2gm² j கிடைக்கும். சாரி, -gmg² -gm² j இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2mg -2mg வரும். ஸோ அந்த -2mgயும் இந்த +2mg² j கேன்சல் ஆகிடும், நமக்கு ஆன்சர் 0 வருது. ஓகே, ஆல்டர்னேட்டிவ்லி one expect on the basic of symmetry that the resultant force out to be 0. அப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்குது, இந்த 2m நம்ம கிடைக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா கிடைக்குது. அப்போ ஏக்கான ஆன்சர் என்ன, 0. ஓகே, கிளியர். சரி, ஓகே, இப்போ கொஸ்டின் பி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய மாஸை, ஸோ எம் அப்படிங்கிற மாஸ் இருக்குது இல்லையா, ஏங்கிற பாயிண்டில் இந்த மாஸோட வேல்யூவை டபுள் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை டபுள் ஆக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எம் இருக்கிறத இதையும் நம்ம 2m மாற்றுறோம்.
ஓகேவா? ஸோ அப்போ இதையும் 2m மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்மில் எதுவும் நம்ம மாற்றலை, சிஏ மாற்றலை, பிஏ மாற்றலை. அப்போ இது ரெண்டுமே நமக்கு அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு மாறாது. ஸோ பட் ஆனால் இந்த வேல்யூவை நம்ம மாற்றுறதுனால இதோட ஃபோர்ஸ் மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம அதுக்கு எழுதியிருக்கோம் FGA. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எம்மை நம்ம 2m அப்படின்னு மாற்றிக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ FGA அப்படிங்கிறது நமக்கு என்னவா கிடைக்கும்? 4gm². ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி இந்த ஒரு m இருந்தது, பட் டபுள் ஆக்கிட்டோம், 2m ஆயிடுச்சு. அப்போ 4gm² j நம்ம கிடச்சிருச்சா? ஓகே. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த ரிசல்டன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, அதே தான், அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே. சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னோம்? -2gm² j கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிறத sin 1/2 போடுவோம். ஸோ அது இருக்கும்போது இந்த 2வும் இந்த 2வும் இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத -2gm² j கிடைக்கும். ஓகே. ஸோ அப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு 4gm² j இருக்குது. ஓகே. ஸோ இப்போ -2gm² j இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய நமக்கு ஃபோர்ஸோட அளவு. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு மைனஸ் ஆகி நமக்கு ரிசல்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 2gm² j. ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மீதி டேர்மெல்லாம் அதுதான் 4 - 2, மீதி டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. 4 - 2 2gm² j நமக்கு கிடைக்குது. பை சிமெட்ரி த எக்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் கேன்சல் அவுட். ஸோ எக்ஸ் காம்போனன்ட்ஸில் கிடைக்கிற எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது நெகட்டிவ் சைடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது பாசிட்டிவ் சைடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இந்த ஒய் காம்போனன்ட்ஸ் அறிவு. அப்போ ஒய் காம்போனண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான் நமக்கு இதில் கிடைக்கிது. அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன கிடைக்கிது? இந்த பாருங்கள், ஜே மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. இதில் எக்ஸ் எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஜே அப்படிங்கிறது என்னது? அதாவது ஒய் டைரக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ 2mங்கிறத இந்த சென்ட்ராய்டு ஜிக்கு ஒய் டைரக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது. ஒய் காம்போனண்ட்டால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் FR அப்படிங்கிறது இதோட வேல்யூவை எம்மோட வேல்யூவை டபுள் ஆக்கும்போது இந்த எக்ஸ் காம்போனண்ட்டில் உள்ளதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஒய் காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் 2gm² j அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மாஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை சுற்றி எவ்வளோ மாஸ் இருக்குது, அந்த மாஸ் வந்து எப்படி ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக நிறைய நமக்கு வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ தான் போடுறதுக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.